பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய காலை தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி அது ரோமர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாதாம், அன்பானது நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறதாம். அருமை தேவ ஜனமே, நீங்களும் நானும் நம்முடைய இயேசு அன்பாகவே இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் ஒருவரை நேசிக்கிறவர்களாய், ஒருவர் பேரில் அன்பு கூறுவர்களாய், நாம் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவ திட்டமாய் இருக்கிறது. அன்பானது நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. ஆகவே நாம் அன்புள்ளவர்களாய் இருப்போம். ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலுக்கு நாம் ஒரு காரணமாயிருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.